அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம யூனிட் 8 இன்ட்ரோடக்ஷன் டு த ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ் இந்த யூனிட்டுக்குள்ள மூவ் ஆகிறோம். அஸ்பிரன்ஸினுடைய மிகப்பெரிய சேலஞ்சிங்காக நம்ம பார்க்கக்கூடிய யூனிட் 8 அண்ட் 9. நிறைய அஸ்பிரன்ஸ் தே டிசைடட் டு ஸ்கிப் த யூனிட்ஸ். கண்டிப்பாக அந்த தப்பை பண்ணக்கூடாது. நம்மளுடைய அஸ்பிரன்ஸ் கண்டிப்பாக எல்லா யூனிட்ஸ்லையும் நீங்க தரவா இருக்கணும். பிகாஸ் கொஸ்டின் செட்டர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய டாஸ்க் அப்படிங்கிறது you have 10 units, we need 150 questions. அப்போ ஜென்ரலாக நம்ம பார்க்கும்போது ஒரு யூனிட்டுக்கு 15 கொஸ்டின்ஸ் வச்சு ரேண்டமாக அவங்க எடுப்பாங்க. பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்துட்டு இதில் கொஸ்டின் கம்மியாக இருக்கு, இதில் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற கான்சன்ட்ரேஷன் கண்டிப்பாக கொடுக்காதீங்க. அதே கொஸ்டின் செட்டர் திரும்பவும் எடுக்க போகிறதில்ல. அண்ட் லாஸ்ட் டைமே ஒரு 10 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அதில் ஏதோ ஒரு கேள்வி நமக்கு வந்து கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. அதையே நீங்க ஃபாலோ பண்ணக்கூடாது. அதுலயே 10 விதமான கேள்விகள் அன்னைக்கு ரெடியா இருக்கு. ஸோ நமக்கு ஜென்ரலா என்ன ஸ்கீம் இருக்குதோ அதை மனசுல வச்சு நீங்க ப்ரிப்பேர் ஆகுங்க. அண்ட் இந்த லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறத பொறுத்தவரையிலையும் கிரிட்டிசிசத்தை விட ரொம்ப ஈஸி. பிகாஸ் நீங்க யூஜியில் இதை படிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. குறிப்பா நீங்க 90s கிட்ஸா இருந்தீங்க அப்படின்னா யூஜி மட்டும்தான் முடிச்சிருக்கீங்க, பிஜி பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல இப்போ வந்து ஒரு 30+ நீங்க இருப்பீங்க. இப்படி இருந்தாலோ அல்லது நீங்க இப்போதான் யூஜி பிஎட் முடிச்சு டெட் நல்லபடியா குவாலிஃபை ஆயிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த லிங்குவிஸ்டிக்ஸ் புதுசா இருக்கலாம். உங்களுக்கும் சரி, நான் சொல்லக்கூடிய விஷயம், நாம மொழி பேசுறோம். இந்த மொழியை பத்தின ஒரு அடிப்படை அறிவை தான் அவங்க கேட்டிருக்காங்க. ரொம்ப டெப்தான சிலபஸ் இது கிடையாது. மேலோட்டமாக தான் உங்க சிலபஸ் இருக்கு. அதை அந்த சிலபஸ் ப்ரிப்பேர் பண்ணவங்க ரொம்ப மைன்யூட்டா ஒர்க் பண்ணி தான் இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. சரிங்களா? கொடுத்ததுல என்ன கொடுத்துருங்க, இன்ட்ரோடக்ஷன் டு த ஸ்டடி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க லாங்குவேஜை பத்தியும் லிங்குவிஸ்டிக்ஸை பத்தினையும் ஒரு சின்ன அறிமுகம் நீங்க ஆயிட்டு வாங்க. ஒரு அறிமுகம், ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும்ல, கீ பாயிண்ட்ஸ், பேசிக்ஸ், அதை கத்துக்கிட்டு வாங்கன்னா சொல்லியிருக்காங்க உங்களுக்கு சிலபஸ்லயே. ஸோ இந்த சிலபஸ்ல 5 பார்ட் இருக்கு. சரிங்களா? அதுல பார்ட் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த 5 பார்ட்டையும் ஒரு வாட்டி பார்த்துட்டு இன்னையுடைய செக்ஷனுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம், அதனால அதை நம்ம கிளாஸ்க்குள்ள போய் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அதை தள்ளி பார்த்தீங்கன்னா ஃபொனடிக்ஸ் அண்ட் ஃபொனாலஜி, கிராமர், சின்டெக்ஸ், மார்ஃபாலஜி அண்ட் செமண்டிக்ஸ், இப்படின்னு நிறைய மிக்சிங்ல இந்த சிலபஸ் கொடுக்கப்பட்டிருக்குது. இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். இந்த கிளாஸ்லயே நான் வச்சிருக்கேன். இந்த ஸ்கோப் ஆஃப் லிங்குவிஸ்டிக்ஸ்னு ஒரு பார்ட் வரும், சரிங்களா, இன்னையோடைய வகுப்புல. அதுல உங்களுக்கு நான் இதை ரீஅரேஞ்ச் பண்ணி கரெக்டான பேட்டர்ன்ல கொடுத்துருக்கேன். ஃபொனாலஜி, மார்ஃபாலஜி, சின்டெக்ஸ், செமண்டிக்ஸ் அண்ட் ஒரு விஷயம் உங்களுக்கு கொடுக்கப்படல, பிராக்மெட்டிக்ஸ், அதையும் சேர்த்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். அண்ட் நீங்க இந்த லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸை கண்டு பயப்படக்கூடாது. நான் இப்போ உங்களை அழைச்சிட்டு போகக்கூடிய பாதைக்கு மெல்லமா நடந்து வாங்க. சரிங்களா? முடியும். அந்த வகுப்புகளினுடைய முடிவுல லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ் இவ்வளவு சிம்பிளானதா அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு மாத்தி தர்றேன். நீங்க பண்ண வேண்டிய வேலை, அப்படியே நான் கூட்டிட்டு போகக்கூடிய பாதைக்கு நடந்து வாங்க. இந்த லிங்குவிஸ்டிக்ஸ் டைம்லயும் சரி, கிரிட்டிசிசம் அண்ட் தியரி டைம்லயும் சரி. ஓகே, நான் சொல்லக்கூடிய பாதைக்கு நீங்க நடந்து வாங்க. முதல்ல இதன் மேல இருக்கக்கூடிய அந்த பயத்தை போக்கிட்டு தைரியமா எதிர்கொள்ளுங்க. கண்டிப்பா இதை நம்ம கத்துக்க முடியும். அதுலயும் இந்த லாங்குவேஜ் மிகவும் எளிமையாக இருக்கும், லிங்குவிஸ்டிக்ஸ் எளிமையாக இருக்கும். ஓகேங்களா? இது மிகவும் எளிமை, இது எளிமை, அவ்வளவுதான் வித்தியாசம். ஸ்ட்ரைட்டாவே நம்ம இன்னைக்கு வகுப்புக்குள்ள போயிருவோம். ஸோ இந்த வகுப்பு, இந்த 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 கண்டென்ட் நான் உங்களுக்கு கொடுத்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா, இதுல 5 பார்ட் இருக்குதுங்க. சரியா? நானும் வகுப்பை வந்து ஒரு 5 பார்ட்டா பிரிச்சு வச்சுக்கிறேன். எல்லாத்தையும் தனித்தனி வகுப்புல இல்ல. இன்ட்ரோடக்ஷன் ஒரு வகுப்பு இன்னைக்கு. அதுக்கப்புறம் அந்த ஃபொனடிக்ஸ் அண்ட் ஃபொனாலஜியை 2ஆ உடைச்சு வச்சிடுறேன். சரிங்களா? ஏன்னா அது கொஞ்சம் அதிகமான கண்டென்ட் இருக்கக்கூடிய ஏரியா அண்ட் புதிய ஏரியாவும் கூட உங்களுக்கா இருக்கலாம். அதனால அதை 2ஆ உடைச்சு வச்சுட்டு இந்த கிராமரை இந்த சின்டெக்ஸ் கூடயும் செமண்டிக்ஸ் கூடயும் உடைச்சுக்கலாம். சரிங்களா? சின்டெக்ஸ், ஃபொனடிக்ஸ் அண்ட் ஃபொனாலஜி ஒரு நாள், 2 நாள், மார்ஃபாலஜி ஒரு நாள், சின்டெக்ஸ் அண்ட் செமண்டிக்ஸ் அப்படின்னு பிரிச்சு இந்த கிராமரை இதுக்குள்ள நான் ஃபிக்ஸ் பண்ற மாதிரி வச்சிருக்கிறேன். இட்ஸ் மை பிளான். ஓகே. ஸோ ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நான் ஃபர்தர் கிளாஸ்ல உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். இன்னைக்கு வகுப்புக்குள்ள போயிருவோம். அண்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல டெஃபினிஷன் ஆஃப் லாங்குவேஜ், ஸ்போக்கன் அண்ட் ரிட்டன் லாங்குவேஜ், diachronic and synchronic approaches of language study,
லிங்குவிஸ்டிக்ஸ்ல அதனுடைய டெஃபினிஷன், நேச்சர் அண்ட் ஸ்கோப். இதுல ரொம்ப நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும், கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல போகணும்னா இந்த சென்ட்ராப்ல இருக்கக்கூடியதுக்கு மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. டயக்ரானிக், சிங்க்ரானிக். சரிங்களா? இதுல தான் கேள்விகள் இதுவரைக்கும் டிஆர்பில இருந்து கேட்கப்பட்டிருக்குது, பிஜிடிஆர்பி. அதே மாதிரி நெட் எக்ஸாமினேஷன்ஸ்லயும் இந்த டயக்ரானிக், சிங்க்ரானிக் ரிலேட்டடான, சஷூர் ரிலேட்டடான இந்த மாதிரி கேள்விகள் நிறைய வந்திருக்குது இது வரைக்கும். அண்ட் இந்த டெஃபினேஷன் ஆஃப் லாங்குவேஜ், டெஃபினேஷன் ஆஃப் லிங்குவிஸ்டிக்ஸ் எல்லாம் சும்மா உழுவா கேள்வி. சரிங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் ரீசன், அப்புறம் வந்து கூற்று 1 சரி, கூற்று 2 சரி, 2ம் சரி, 2ம் தவறு. இந்த மாதிரியான கேள்விகள்ல ஒரு ஜெனரல் டெஃபினிஷனை வச்சு இந்த டெஃபினிஷன் ஆஃப் லாங்குவேஜ், அந்த நேச்சர் இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். தவிர ஃபிக்ஸடு ஓப்பன் டைப் ஆஃப் கேள்விகள் இதுல வராது. இந்த ஃபர்ஸ்ட்லயும் இந்த தேர்ட் ஒன்லயும் வராது. நம்ம பிகின் பண்ணுவோம். லாங்குவேஜினுடைய டெஃபினிஷன் என்ன? நீங்க எங்க சர்ச் பண்ணாலும் லாங்குவேஜுக்கு 1000 டெஃபினிஷன் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். இதுதான் ஃபிக்ஸட் ஒண்ணுன்னு சொல்ல முடியாது. இருக்கிறதுல பெஸ்ட் எடுத்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். மொழி அப்படிங்கிறது என்ன? பியூர்லி ஹியூமன் அண்ட் நான் இன்ஸ்டிங்டிவ் மெத்தட் ஆஃப் கம்யூனிகேட்டிங் ஐடியாஸ், எமோஷன்ஸ் அண்ட் டிசையர்ஸ். ஒரு சின்ன சிம்பிள்ஸை கிரியேட் பண்றது, எழுத்துக்களினுடைய வடிவங்களை ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளுடைய ஐடியாஸையும், நம்மளுடைய மன எண்ணங்களையும், ஓட்டங்களையும், ஆசைகளையும், ஆசாபாசங்களையும் எல்லாத்தையுமே வெளிக்கொணர்வது அதுதான் மொழி. மொழியினுடைய தேவை அதுதானே. அதுதான் விளக்கமும் கூட. அண்ட் இதை ஒரு சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வரும்போது லாங்குவேஜ் இஸ் நாட் ரேண்டம். வந்த போக்குக்கு சொல்லிட்டு போறது மொழி கிடையாது. இப்ப நம்ம ட்ரைபல் அவங்களுடைய மொழியை வச்சு நம்ம நிறைய கிண்டல் பண்ணுவோம். ஓ சாமியோன்னு அவங்க விழிப்பாங்க. கண்ட மேனிக்கு அவங்க பேசுவாங்க. இந்த வடிவேலினுடைய ஒரு காமெடியில சொல்லுவோம், ஓ சாமி நம்ம பாஷை பேசுது அப்படின்ட்டு. அவங்களுக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இப்படி பேசினா சரி, இப்படி பேசினா தப்பு. அதனால லாங்குவேஜை நீங்க ரேண்டமா எடுத்துக்க முடியாது. இதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதுக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்குது. ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் சென்டென்சஸ் இருக்குது. ஒரு மொழி நடை இருக்குது. அது நமக்கு ஒரு எவ்வளவு வேண்டுமானாலும் இன்ஃபைனைட்ங்கிறது முடிவில்ல. முடிவடையாத அந்த முடிவில்லாத அந்த எக்ஸ்பிரஷனை நம்ம வெளிக்கொணர்ந்துகிட்டே இருக்கலாம். ஐடியாஸை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மொழி எனக்கே தீருமா? நம்ம பேசுறது நிக்குமா? எழுதுறது நிக்குமானா நிக்காது. அதுதான் மொழி. ஓகே. இட் இஸ் அன் ஆர்பிட்ரரி ஒன். இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மொழியில பாத்தீங்கன்னா, லாங்குவேஜ்ல பாத்தீங்கன்னா, இட்ஸ் அன் ஆர்பிட்ரரி. ஏன் இதை இப்படி பேசுறோம்? நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய மொபைல், ஏன் இதுக்கு மொபைல்னு பேரு? லேப்டாப், அதுக்கு ஏன் லேப்டாப்னு பேரு? லேப்ல வச்சு பார்க்கறதுனால அதுக்கு பேரு லேப்டாப் சார். சரி. அந்த லேப்க்கு லேப்னு பேர் வச்சது யார்? அந்த டேப்க்கு டேப்னு பேர் வச்சது யாரு? அதுக்கு என்ன காரணம்? ஒரு காரணமும் கிடையாது. அதுதான். நோ நேச்சுரல் கனெக்ஷன் பிட்வீன் எ வேர்ட் அண்ட் இட்ஸ் மீனிங். ஒரு வார்த்தைக்கும், அந்த அர்த்தத்துக்கும் அது ஏன் உருவாச்சுது அப்படிங்கிறதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. உடனடியா நீங்க ஒரு காரணத்த தூக்கிட்டு வருவீங்க. சார் தமிழ்ல அப்படி ஒண்ணு இருக்கு சார். காரணப்பெயர், பொதுப்பெயர், இடுகுறி பெயர் அப்படின்னு எல்லாம் இருக்கு சார். முன்னோர்கள் இட்டு வழங்கி வந்ததுனால் அதுக்கு பேர் இடுகுறி பெயர். மண்ணு, கல்லு, மரம் அப்படின்னு. அதே சமயத்துல ஒரு காரணத்தோட இட்டிருக்காங்க சார். பறப்பதினால் அதன் பெயர் பறவை. 4 கால்கள் இருப்பதனால் அதன் பேர் நாற்காலி. அப்ப காரணம் இருக்குல்ல சார். அப்ப ஆர்பிட்டரின்னு சொல்ல முடியாதுல்ல. நான் திரும்ப ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்ககிட்ட. பறத்தல் அப்படிங்கிற வேலைக்கு பறத்தல்னு பேர் கொடுத்தது யார்? அப்படியே சிறக அடிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆக்ஷனுக்கு பறத்தல் அப்படிங்கிற பெயர் கொடுத்தது யாரு? நம்மாளுதான். என்ன காரணத்தோட கொடுத்தான்? ஒரு காரணமும் இல்ல. சும்மா காச்சும் கொடுத்தான். தூங்குறதுக்கு எவன் சார் தூங்குறதுன்னு பேர் கொடுத்தது? எவன்னு தெரியாது. சும்மா காச்சும் கொடுக்கப்பட்டிருக்கு. எதுக்கும் எந்த பெயரும் கிடையாது. நாம இட்டு வழங்கி வந்துட்டு இருக்கோம். அதனால அதுக்கு அந்த பேரு. இத பைபிள் அழகாக சொல்லுவாங்க. பைபிள்ல சொல்லுவாங்க என்னது? அந்த ஆதி காலத்துல மனிதன் தோணுன உடனே அந்த மனிதன்ட்ட கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீ இதற்கு இந்த பெயர் என்று இட்டு வழங்கினால் அது அன்றிலிருந்து அதுவாக அழைக்கப்படும். இது செடி அப்படின்னு அந்த முதல் மனிதன் அழைச்சிருப்பான். அன்னையிலிருந்து எல்லாரும் செடின்னு அழைப்போம். இது மரம் அப்படின்னு அவன் சொன்னதுனால எல்லாரும் மரம்னு அழைச்சிட்டு இருக்கோம். ஓகே. இதுதான் ஆர்பிட்டர். எந்த காரண காரியமும் அதுக்குள்ள இல்ல. அடுத்தது. லாங்குவேஜ் இஸ் அ புரொடக்டிவ் ஒன்.
ஹியூமன்ஸ் கேன் கிரியேட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் சென்டென்சஸ் தட் ஹாவ் நெவர் பீன் ஸ்போக்கன் பிஃபோர். இதுக்கு முன்னாடி நம்ம பேசிராத, இதுக்கு மேல் முன்னாடி நம்ம கண்டிராத எந்த வார்த்தைகளையும் சொற்றொடர்களையும் மனிதர்களால உருவாக்கி இந்த உலகத்துக்கு கொடுக்க முடியும். ஸோ ஆர்பிட்டரி, காரண காரியம் இல்லாதது அது. யார் வேணா எப்ப வேணாலும் லாங்குவேஜை ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னது? கூகுள்னு ஒரு வார்த்தை. அத ஒரு சர்ச் இன்ஜினுக்கு பேராக வச்சாங்க. இப்ப அத வினைச்சொல்லா மாத்தி வச்சிருக்கோம். ஐ கூகுள் இட். கூகுள் பண்ணி பார்த்தேன். யாகு பண்ணி பார்த்தேன். ஐயோ! கூகுள், யாகு எல்லாம் ஒரு சர்ச் இன்ஜினுடைய பேர் இல்லையா? அது நவுன் இல்ல. இப்ப எப்படி அது வெர்பா மாறுச்சுது? மனுஷன் மாத்திக்கிட்டான். சரிங்களா? பாண்டிமோனியம் அப்படிங்கிற ஒரு வேர்ட் மில்டன் காயின் பண்ணிக்கிட்டாரு. எதுக்கு? இந்த சாட்டன் அப்படிங்கிற ஃபாலன் ஏஞ்சல்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு அவருடைய அந்த பேலஸுக்கு அவர் வசிக்கக்கூடிய இடத்துக்கு பேர் என்ன வச்சுக்கிட்டாரு? பாண்டிமோனியம். ஹெல்லுக்கு பேர் வச்சுட்டாரு. பாண்டிமோனியம். இது மில்டன் காயின் பண்ணது. அப்ப காயின் பண்றதுக்கு, புரொடியூஸ் பண்றதுக்கு மனிதர்களுக்கு உரிமை உண்டு. அப்புறம் சோசியலா லாங்குவேஜ் எப்படி இருக்குது? லாங்குவேஜ் இஸ் அ பிரைமரி டூல் ஃபார் சோசியல் இன்டராக்ஷன். சமூகத்துக்குள்ள நாம மாறி மாறி பேசிக்கிறதுக்கு, மனுஷங்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு அடையாளத்துக்கு மொழி முக்கியமானது. அண்ட் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கல்ச்சர். நம்மளுடைய கலாச்சாரம் பாரம்பரியமா இங்கிருந்து அங்க போறதுக்கு நெறைய பாடல்கள் நம்ம பாடி வச்சிருக்கோம் இல்லைங்களா? அந்த பாடல்கள் வழி நம்மளுடைய கலாச்சாரம் மாறுது. இலக்கியங்கள் வழியாக கலாச்சாரங்கள் அகநானூறு, புறநானூறு இதெல்லாம் படிக்கிறது. மொழியின் காரணமாக தானே படிக்கிறோம். எஸ், மொழியின் காரணமாக ஏகப்பட்ட கட்சிகள் நம்ம ஊர்ல இருக்கு. சோ இது மொழி பத்தின விளக்கங்கள்ல முக்கியமான பாயிண்ட்ஸ்மா. அடுத்தது நமக்கு தந்திருக்கக்கூடிய கீ பாயிண்ட்ஸ் இதுதான். ஸ்போக்கன் வித் ரிட்டன் லாங்குவேஜ். இதுல மொழி அறிவியல் ரீதியா பார்க்கும்போது, லிங்குஸ்டிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது, ஸ்பீச் இஸ் அது ஸ்போக்கன் வந்து பிரைமரியாகவும், ரிட்டன் செகண்டரியாகவும் பார்க்கப்படுது. அத நல்ல எவிடன்ஸோட ப்ரூவ் பண்றோம். மனித குலம் அப்படிங்கிறது ஒரு 10,000 சாரி 1,00,000 வருடங்களாக, நாட் 10,000 1,00,000 இயர்ஸா பேச்சு நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா எழுத்து அப்படிங்கிறது ஒரு 5,000 வருடங்களா தான் நம்ம கூட இருக்குதுங்களா. 5,000 வருடம்னா ஒரு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அதுக்கு முன்னாடி இந்த டைம்ல இருந்து. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்னா ஒரு 2,000 வருஷத்துக்கு முன்னாடி. நம்ம கீழடி நாகரிகம் அது ஒரு 4,000 வருஷம் பழமையானதுன்னு சொல்றாங்க. அந்த டைம்ல இருந்தா நம்ம எழுத்து அப்படிங்கிறது நம்ம கூட இருக்குது. அதுக்கு முன்னாடி பேச்சு வழக்கு மட்டும் தான் இருந்துதாம். தென் இப்போ ஜெனரலா பார்த்துட்டோம். இனி ஸ்போக்கன் லாங்குவேஜ வச்சு பார்ப்போம். ஸ்போக்கன் லாங்குவேஜ்ல முக்கியமானது அக்யூசேஷன். சரிங்களா? மொழி அப்படிங்கிறது இயற்கையாகவே நம்மளுடைய அறிவுக்கு அந்த கான்ஷியஸ்லி ரொம்ப மெனக்கெட்டு நம்ம கவனிச்சு இப்படி பண்ண வேண்டியதில்ல. ஸ்போக்கன் அப்படிங்கிறது. இயற்கையாகவும், அன்கான்ஷியஸ் ஆகவும் நாம குழந்தையாக இருக்கும்போது நமக்குள்ள அந்த பேச்சு வழக்கு அப்படிங்கிறது வந்துரும். இப்போ ஒரு சின்ன குழந்தை, ஒரு 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 வயசுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய குழந்தை. அப்பா, ஆத்தா, தாத்தா அப்படின்னு பேசுதுங்களா? பாப்பா, பாப்பா, அவ்வா, காக்கா, இம்ப இப்படிங்கிற வார்த்தைகள அழகா உச்சரிக்கும். அதாவது அந்த மழலை சொல்ல உச்சரிக்கும். நம்ம ஏதாவது எழுதி போட்டு அதுக்கு சொல்லிக் குடுத்தோமா? சோ இந்த விஷயம் உங்களுக்கு முக்கியம். ஸ்போக்கன் அப்படிங்கிறது அன்கான்ஷியஸ் ஆகவும், நேச்சுரல் ஆகவும் மனிதர்களால அக்வயர் பண்ணப்படும். அடுத்தது இதனுடைய நேச்சர். இட் இஸ் டிரான்சியன்ட். ஓகே. அண்ட் இட்ஸ் டைனமிக். எப்படி அது உள்ள வருகிறதோ, அதே மாதிரி அதனுடைய இயற்கை தன்மை அது அழிஞ்சும் போகும். கொஞ்ச நாள்ல அது மறந்தும் போகும். நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். அப்படியே மறந்து போயிரும். சரிங்களா? இது இதனுடைய இயற்கை தன்மை. அப்புறம் பாராலிங்குஸ்டிக் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மத்த மொழிகள் கூட ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன் நீங்க பண்ணி பார்க்கலாம். மொழி அப்படிங்கிறது ஒரு டோன் கூடயும், ஒரு பிட்ச் கூடயும், வால்யூம் கூடயும் சேர்ந்து பயணிக்கக்கூடியது. அண்ட் இட்ஸ் பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது அதுக்கு ரொம்ப முக்கியம். இந்த பாடி லாங்குவேஜ் மூலமாக, டோன் மூலமாக, பிட்ச் மூலமாக நம்ம சில மீனிங்ஸ கன்வே பண்ண முடியும். சரிங்களா? இதெல்லாம் தான் பாராலிங்குஸ்டிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. இதுக்கு ஃபைன் எக்ஸாம்பிள் வந்து கொஸ்டின் டாக்ன்னு ஒண்ணு இருக்கும் பாருங்க. அதுல கேன் யூ அப்படிங்கிற ஒரு இத போட்டு பாருங்க. கேன் யூ? கான்ட் யூ? குட் யூ? யூ மே? இந்த வார்த்தைகள திருப்பி திருப்பி சொல்லி பாருங்க. அதனுடைய டோன உயர்த்தியும், தாழ்த்தியும் சொல்லி சொல்லி பாருங்க.
காண்ட் யூ, உன்னால முடியாதம்மா அப்படின்னு கேட்கிற மாதிரி. காண்ட் யூ, முடியாதா? அப்போ ஒரே வார்த்தையினுடைய டோனை மாத்துறது, வார்த்தை ஒண்ணுதான், டோனை மாத்துறது மூலமா அதனுடைய மீனிங்கும் மாறும். இது பேராலிங்குஸ்டிக் ஃபீச்சருக்குள்ள வரக்கூடிய. பண்ணுவியா, இன்னைக்கு ஹோம்ஒர்க் பண்ணிருவியா, பண்ணுவியா. அந்த டோன், பிச், வால்யூம் எல்லாம் மாத்தும் போது அந்த மீனிங் ஆட்டோமேட்டிக்கா மாறும். இது ஸ்போக்கன் லாங்குவேஜ்க்கு. அண்ட் இந்த ஸ்போக்கன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது யூனிவர்சலி காமன். எல்லா மனித இனங்களும், மனித இதுக்குள்ள சொசைட்டிக்குள்ள வாழக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரு ஸ்போக்கன் லாங்குவேஜ் உண்டு. எவ்ரி ஹியூமன் சொசைட்டி அதுக்குன்னு ஒரு ஸ்போக்கன் லாங்குவேஜ் இருக்கு. அடுத்தது என்னது? மைனரான ஒன்று, செகண்டரி ஒன், ரிட்டன் லாங்குவேஜ். இது இங்க மாதிரி நேச்சுரலாவோ அன்கான்சியஸாகவோ உள்ள வராது. என்ன பண்ணணும்? சொல்லி கொடுக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா படிப்பறிப்பு இல்லாதவங்களும் பேசுவாங்க, ஆனா எழுத மாட்டாங்க. ஆனா எழுத்து அப்படிங்கிறது படிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணா தான் வரும். ப்ராக்டிஸ் பண்ணவனுக்கே கோழி கிறுக்குனால தான் கிறுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். அண்ட் இதனுடைய நேச்சர் பார்த்தீங்கன்னா, இது பெர்மனண்டா இருக்கும், ஸ்டாட்டிக்கா இருக்கும். இங்க வந்து டிரான்சியன்ட், பெர்மனண்டா நிக்காது, மாறிடும். சரிங்களா? ஆனா இது ஒரு வாட்டி நீங்க படிச்சிட்டீங்கன்னா, அது சைன், சிக்னேச்சர் நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, என்னைக்கும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க. ஓகேங்களா? இட் அலோஸ் ஃபார் த பிரிசர்வேஷன் ஆஃப் ஐடியாஸ் அக்ராஸ் டைம். சங்க இலக்கியங்கள், இன்னும் திருவாசகம், திருவெண்பாவை, பன்னிரு திருமுறைகள், 4000 திவ்ய பிரபந்தங்கள் இன்னும் நம்ம வச்சுட்டு தானே இருக்கிறோம். அது அந்த எழுத்தினுடைய மகிமையினால. சொல்லி வச்சிருந்தாங்கன்னா, அந்த அந்த ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன் இறந்த உடனே அது முடிஞ்சிருக்கும். பட் அந்த எழுத்து வடிவத்துல இருக்கிறது இன்னும் தாண்டி நின்னுட்டு இருக்குது. அண்ட் இதனுடைய காம்ப்ளெக்சிட்டி என்னது? நிறைய சின்டெக்ஸ், நிறைய சொற்றொடர்களும், வார்த்தை பிரயோகங்களும், ஃபார்மல் வெக்காபுலரி, இது ஸ்பீச்ச விட அதிகமா அங்க இருக்கு. ஓகே. அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆனது. எழுதுறதுல கஷ்டம் இருக்குது. And many world languages exist only in spoken form without any written script. உலகத்தினுடைய ஒரு 15,000 மொழிகள் இருக்குது அப்படின்னா, ஒரு 1000 மொழிகளுக்கு தான் ரிட்டன் ஸ்கிரிப்ட் இருக்குது, எழுத்து வடிவம் இருக்குது, நிறைய இல்ல, அழிஞ்சு போச்சு. ஓகே. இந்த அளவுல நம்ம வந்து இந்த சான்ஸ்கிரிட் படிச்சுட்டு இருக்கோம். எல்லாம் மந்திரங்கள் ஓதுறாங்க, எழுதுங்க அப்படின்னா முடியாது. இதுதான் இப்ப இந்த மொழியில இருக்கக்கூடிய பிரச்சனை, ரிட்டன் லாங்குவேஜ்ல. சரி. இப்போ நம்ம வந்து இவ்வளவு நேரம் தியரிட்டிக்கலா பார்த்தோம். இப்ப டேட்டாவ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இடம் வந்து டயக்ரானிக் வெர்சஸ் சிங்க்ரானிக் அப்ரோச்சஸ். மொழியை பற்றிய கற்றலில் இந்த 2 அப்ரோச்சஸும் முக்கியமான பங்கு வகிக்கும். ஒன்னு டயக்ரானிக், இன்னொன்னு சிங்க்ரானிக். இது 2க்குமான டெஃபினிஷன் முதல்ல படிக்கணும். கூடவே இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு அப்படிங்கிறத படிக்கணும். இந்த டயக்ரானிக் ஸ்டடி அல்லது டயக்ரானிக் அப்ரோச் ஆஃப் லாங்குவேஜ் ஸ்டடி, சிங்க்ரானிக் அப்ரோச் ஆஃப் லாங்குவேஜ் ஸ்டடி, இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணது தலைவர், அவருடைய பேரு ஃபெர்டினாண்ட் டி சஷூர். ஒரு ஸ்விஸ் லிங்குவிஸ்ட். இதை எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்விஸ் லிங்குவிஸ்ட். இந்த பக்கடா மீச வச்சுட்டு இருக்காரு பாத்தீங்களா, இவர்தான். இந்த 2 பெர்ஸ்பெக்டிவையும் அவர் நமக்கு டிஃபைன் பண்ணி தந்து, ஒரு மொழியை அந்த நேரத்தினுடைய அடிப்படையில டைம் லைனை வச்சு எப்படி நம்ம அணுகலாம் அப்படின்னா, இந்த 2 விதமா எழுதலாம். ஒன்னு டயக்ரானிக், இன்னொன்னு சிங்க்ரானிக். இது 2க்குள்ளேயும் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு இது சிலபஸ்ல இல்ல. பட் இதை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். சஷூர்ல இருந்து ஒரு கேள்வி கேட்கலாம். இவரு 20ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு ஸ்ட்ரக்சரலிஸ்ட் அண்ட் ஒரு செமியோட்டிக்ஸ். And he introduced a department or a system called semiology. குறியீட்டியல் அப்படி வச்சுக்கலாமா? குறியீடுகளை பற்றிய கற்றல், அது செமியோட்டிக்ஸ் ஆர் செமியாலஜி. அண்ட் இவருக்கு அப்புறமா வந்த ஒர்க், இவருடைய ஒர்க் தான் ஜெனரல் லிங்குஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க். அது வந்து மொழியை பற்றிய ஒரு கட்டளை கொடுக்குது. இது என்ன பண்ணுதுன்னா, ஃபோக்கஸிங் ஆன் லாங்குவேஜஸ் அ ஸ்ட்ரக்சர்டு சிஸ்டம் ஆஃப், மொழிய ஒரு ஃப்ரேம் ஒர்க்குள்ள ஃபிக்ஸ் பண்ணுது. இட்ஸ் அ சிஸ்டம் ஆஃப் சயின்ஸ். நிறைய குறியீடுகளினுடைய ஒரு அமைப்பியல் தான் மொழியா. அண்ட் இந்த சைனுக்குள்ள 2 விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத டிஃபரன்ஷியேட் பண்றாரு. என்னது? ஒன்னு லாங்கோ, இன்னொன்னு பரோல். லாங்கோ அப்படிங்கிறது அந்த சிஸ்டம், பரோல் அப்படிங்கிறது அந்த ஸ்பீச். இது 2யும் டிஃபரன்ஷியேட் பண்றாரு சஷூர். சரிங்களா? அப்போ உங்களுக்கு ஜெனரலா ஓப்பன் கேள்வி கேட்பாங்க. லாங்கோ அண்ட் பரோல்
அப்படிங்கிறத பத்தி சொன்னவர் யாரு? ஃபெர்டினண்ட் டி சஷூர். சரி. லாங்குனா என்ன? பரோல்னா என்னன்னு கேள்வி கேட்கலாம். லாங்கு அப்படிங்கிறது சிஸ்டம், பரோல் அப்படிங்கிறது ஸ்பீச். இது அந்த ஃப்ரேம் ஒர்க். இது ஸ்பீச். அண்ட் அவர பத்தி இன்னொரு கேள்வி கூட கேட்கலாம். என்னது? ஹி டிஃபைன்ட் லிங்குஸ்டிக் சைனஸ். ஒரு பக்கம் லாங்கு அண்ட் பரோல்னு டிஃபைன் பண்றாரா? அடுத்தது லிங்குஸ்டிக் சைனஸ் டூ சைடட் சைக்காலஜிக்கல் என்டைட்டி. சைன் அப்படிங்கிறது 2 பக்கங்களே உண்டது. ஒன்று சவுண்ட் பேட்டர்ன், இன்னொன்னு கான்செப்ட். சவுண்ட் பேட்டர்ன் அப்படிங்கிறது சிக்னிஃபையர். கான்செப்ட் அப்படிங்கிறது சிக்னிஃபைடு. இத பத்தி நம்ம தனியா ஒரு வகுப்புல டீடைல்டா படிச்சுப்போம். சைன், சிக்னிஃபையர், சிக்னிஃபைடு. இப்படி 3ஆ தான் கேட்பாங்க. சைன், சிக்னிஃபையர், சிக்னிஃபைடு. இந்த 3ஐயும் பத்தி சொன்னவர் யாரு? ஃபெர்டினண்ட் டி சஷூர். நம்ம ஸ்ட்ரக்சரலிசத்துக்குள்ளேயும் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசத்துக்குள்ளேயும் போகும்போது இத பத்தி கொஞ்சம் தெளிவாவே நம்ம படிச்சுட்டு போவோம். இன்னைக்கு நமக்கு அறிமுக வகுப்பு அப்படிங்கிறதுனால நான் இதுக்குள்ள போகல. இங்கனையோட நிறுத்திக்கிட்டு அடுத்த டாபிக் போறோம். சோ சஷூர் பத்தி கொஞ்சம் தெளிவா நம்ம படிச்சுக்கணும். சிங்க்ரோனிக் அப்ரோச், டயக்ரானிக் அப்ரோச். சரிங்களா? ரொம்ப ஈஸியா சொல்லி தரேன். சிங்க்ரோனிக் அப்படின்னா ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல, அது இப்போ உள்ள டைமா இருக்கலாம், இல்ல கடந்த காலத்துல இருக்கக்கூடிய டைமா இருக்கலாம். ஆனா அதனுடைய வரலாறெல்லாம் பத்தி நம்ம போய் பார்க்க போறதில்ல. 21ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலத்தினுடைய நிலைமை. அவ்வளவுதான். இதுதான் சிங்க்ரோனிக் அப்ரோச். A study of a language at a specific point in time. பெரும்பாலும் இன்றைய காலகட்டத்துல அதனுடைய வரலாறெல்லாம் தோண்டாம, அதனுடைய அப்பா, அம்மா யாரு? அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்ன? அதெல்லாம் பார்க்க தேவையில்ல. இப்ப என்ன நிலைமையில இருக்கு? அத மட்டும் பார்க்கிறோம் இல்லைங்களா? அதுதான் சிங்க்ரோனிக் ஸ்டடி. ஃபார் எக்ஸாம்பிள் 2025 ஆர் 26 ஆர் கோவிட் டைம்ல இங்கிலீஷினுடைய நிலைமை என்ன? அப்படிங்கிற ஒரு ஸ்டடிய வந்து நம்ம சிங்க்ரோனிக் ஸ்டடி அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. A still photograph of a moving crowd. அவ்வளவுதான். அந்த ஒரு பிக்சர், அந்த ஒரு டைம். அதுல என்ன பிரச்சனை இருக்கு? என்ன நல்லது கெட்டது இருக்கு? அவ்வளவுதான் பார்க்கணும். சரிங்களா? என்னென்ன ஃபோக்கஸ்? ஹவ் டஸ் இங்கிலீஷ் வொர்க் ரைட் நவ் இன் 2026? 2026ல இங்கிலீஷினுடைய நிலைமை என்ன? என்னென்ன கரண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நாம வந்து கிராமருக்கும், ஸ்லாங்குக்கும் வச்சிருக்கோம். ஸ்லாங்குங்கிறது நம்ம பேசக்கூடிய அந்த ஒரு வகையான மொழி. இது சிங்க்ரோனிக். அதுவே டயக்ரானிக் அப்படின்னா ஒரு பிக்சர் மாதிரி இருக்காது. ஒரு படம் மாதிரி இருக்கு. ஓடிக்கிட்டே இருக்கும். 1990ல இருந்து 2026 வரைக்கும். ஓல்ட் இங்கிலீஷ் பீரியட்ல இருந்து மாடர்ன் இங்கிலீஷ் பீரியட் வரைக்கும். இதுக்கு மீனிங் என்ன? ஸ்டடி ஆஃப் ஹவ் அ லாங்குவேஜ் எவால்வ்ஸ் அண்ட் சேஞ்சஸ் ஓவர் டைம். ஒரு ஒரு பர்ட்டிகுலர் காலகட்டத்துல மொழி எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு ஒரு இந்த ஸ்டேஜ்க்கு வந்து நிக்குது. இதுதான் டயக்ரானிக் அப்ரோச். அ டைம் லேப்ஸ் ஃபிலிம். முன்னாடி இருந்து இப்ப வந்து ஷோயிங் அ சிட்டி சேஞ்சிங் ஓவர் அ செஞ்சுரி. ஒரு நூற்றாண்டுல எவ்வளவு மாற்றங்களை அந்த நகரம் அடைஞ்சிருக்குது. அது மாதிரி ஒரு மொழி அடைஞ்சிருக்குது. இதுதான் டயக்ரானிக் அப்ரோச். பாருங்க ஈஸி எக்ஸாம்பிள். ஹவ் டிட் ஓல்ட் இங்கிலீஷ் எவால்வ் இன்டு மாடர்ன் இங்கிலீஷ்? எப்படி அந்த ஆங்கிலோ சாக்சன் மொழி மாடர்ன் இங்கிலீஷாக வளர்ச்சி அடைந்தது? ஹவ் டிட் த ப்ரொனன்சியேஷன் ஆஃப் சர்டன் வவல் ஷிஃப்ட்? வவல்ஸ் வந்து ஷார்ட் வவல்ஸா இருந்தது, லாங் வவல்ஸா எப்படி மாறுச்சுது? இதெல்லாம் பின்னாடி இருந்து நீங்க வந்தாதான் இப்ப இருக்கக்கூடியதை நீங்க கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட். இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். சிங்க்ரானிக் அண்ட் டயக்ரானிக் உள்ளது. டயக்ரானிக் இத மட்டும் தான் நம்ம பார்க்கிறோம். இது 90கள்ல இருந்து இது 26ல எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. ஓகே. மொமெண்ட் இன் டைம், ஸ்டடி ஆஃப் அ சிஸ்டம் அட் ஒன் பாயிண்ட். ஒரே டைம்ல எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம். 2026ல இது எப்படி இருக்குது. ஓகே. பட் இங்க பாருங்க. சோ அது மாத்தி சொல்லியிருப்போனா டெஃபினிஷன. ஓகே. இது ஒரே டைம். இது 90கள்ல இருந்து 2026 எவ்வளவு மாற்றங்கள் இப்படி வருது. குதிரை வண்டி, அதுக்கப்புறம் ஒரு பழைய காலத்து காரு, அதுக்கப்புறம் ஒரு 90ஸ், இப்போ 2K. அப்படியே மாற்றம் அடைஞ்சு வருது. இது ஹிஸ்டரி அண்ட் எவல்யூஷன் பத்தி படிக்கிறது. அதான் டயக்ரானிக். ஒரு மொழி வரலாற்றில் என்ன நிலைமையில இருந்திருக்குது, எப்படி வளர்ச்சி அடையுது அப்படின்னு படிச்சா டயக்ரானிக். ஒரே ஒரு பர்ட்டிகுலர் டைம் மட்டும் படிச்சா சிங்க்ரானிக். சரி, நம்மளுடைய ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வர்றோம். லிங்குஸ்டிக்ஸ் பத்தி. லாங்குவேஜ்ங்கிறது மொழி, ஒரு ஐடியாவை கன்வே பண்ணக்கூடியது. லிங்குஸ்டிக்ஸ்ங்கிறது இட்ஸ் அ சயின்டிபிக்கல் ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ். அவ்வளவுதான் வித்தியாசம். சயின்டிபிக்கல் ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ்.
இது எதெல்லாம் பண்ணாது, என்னென்ன பண்ணாது அப்படின்னா, இட் டஸ் நாட் டெல் பீப்பிள் ஹவ் தே ஷுட் ஸ்பீக். எப்படி அவர்கள் பேச வேண்டும். இது பிரிஸ்கிரிப்டிவா இருக்காது. இது உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாது. நீங்க இப்படிதான் பேசணும் அப்படின்னு சொல்லாது. பட் இட் டிஸ்கிரைப்ஸ் ஹவ் தே டூ ஸ்பீக். எப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற டிஸ்கிரிப்டிவா சொல்லும். இட் இஸ் நாட் பிரிஸ்கிரிப்டிவ், இட் இஸ் டிஸ்கிரிப்டிவ். இது ஒரு ரூல்ஸ சொல்லி அப்படியே ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லாது. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அத எடுத்து சொல்லும். அது டிஸ்கிரிப்டிவ். அப்புறம் நேச்சர் ஆஃப் லிங்குஸ்டிக்ஸ். இட் இஸ் சயன்டிஃபிக், இட் இஸ் அப்ஜெக்டிவ், இட் இஸ் டிஸ்கிரிப்டிவ். பிரிஸ்கிரிப்டிவா இருக்காதுன்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா? இட் யூசஸ் த சயன்டிஃபிகேட் மெத்தட். அப்சர்வேஷன், ஹைப்போதீசிஸ், டெஸ்டிங். என்னென்னலாம் இருக்கலாம் ஹைப்போதீசிஸ். அப்புறம் இது அப்ஜெக்டிவாக இருக்கும். இது எல்லா டயலெக்ட்டையும், அது மேல்தட்டு வர்க்கத்திலிருந்து கீழ்த்தட்டு வர்க்கம், ஏழை, சேரி, மார்த்தாண்டம், நாகர்கோயில் எல்லா டயலெக்ட்டையும் ஒருபோல ட்ரீட் பண்ணும். இட் ட்ரீட் ஆல் டயலெக்ட், ஆல் லாங்குவேஜஸ் அஸ் ஈக்குவல் சிஸ்டம். தமிழ், இங்கிலீஷ், சான்ஸ்கிரிட், பாலி எல்லாம் ஒண்ணுதான். ரிகார்ட்லெஸ் ஆஃப் சோசியல் ஸ்டேட்டஸ். எந்த ஒரு சமூக அந்தஸ்தையும் இது உற்று நோக்காது. எல்லா மொழியும் லிங்குஸ்டிக்ஸ் கீழ ஒண்ணுதான். அண்ட் இட்ஸ் டிஸ்கிரிப்டிவ். இட் சீக்ஸ் டு எக்ஸ்பிளைன் த மென்டல் கிராமர் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ். ஒரு மொழியை ஒரு மக்கள் பேசிக் கொண்டிருக்காங்கன்னா, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சிஸ்டம் ஆஃப் அந்த ஸ்பீச்ச வெளிய எடுத்து சொல்லும். என்ன கிராமர் யூஸ் பண்றாங்களா? வலு இருக்குதா? வலு அமைதி இருக்குதா? இதெல்லாம் பத்தி பேசக்கூடியது இந்த லிங்குஸ்டிக்ஸ். ஆர்கன்ஸ் ஆஃப் ஸ்பீச் இதனுடைய ஒரு அங்கம் தான். நம்ம மார்புலருந்து அப்படியே பேச்சு தொடங்கி, அந்த காற்று தொடங்கி தொண்டை வழியாக, குரல் வழி வழியாக அன்னம், நாக்கு, பல், அப்புறம் உதடுகள் இது வழியா ப்ரொடியூஸ் ஆகுது இல்லைங்களா? இதெல்லாம் பத்தி இது சொல்லுது. லிங்குஸ்டிக்ஸ். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஸ்கோப் ஆஃப் லிங்குஸ்டிக்ஸ்க்குள்ள இதுதான் ஸ்கோப். திஸ் ஃபீல்ட் ட்ரெடிஷனலி டிவைட் இன்டு லெவல்ஸ் ஆஃப் அனாலிசிஸ். லிங்குஸ்டிக்ஸ இப்படி நீங்க பிரிச்சுக்கலாங்க. ஃபோனாலஜி, மார்ஃபாலஜி, சின்டாக்ஸ், செமன்டிக்ஸ், பிராக்மெடிக்ஸ். இது அப்படியே கன்டென்ட் பேஜ்ல எழுதி வைங்க. இது 5யும் நம்ம தனித்தனியா படிக்கணும். சரிங்களா? இது 5யும் நம்ம தனித்தனியா படிக்கணும். இந்த மீனிங்கோட சேர்த்து எழுதுங்க. ஃபோனாலஜிக்குள்ள வரக்கூடியது தான் அந்த ஃபோனடிக்ஸ் அப்படிங்கிறது. சின்னதா தனியா சின்ன பார்ட்டா படிச்சுப்போம். ஃபோனாலஜி a study of speech sounds. மார்ஃபாலஜி ஸ்டடி ஆஃப் வேர்ட் ஃபார்மேஷன். இதுக்குள்ள தான் நம்ம ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ் அதனுடைய ரூட் வேர்ட் எல்லாம் படிப்போம். ஓகேங்களா? இன்ஃபர்மேஷன். இன் அப்படிங்கிறது ப்ரிஃபிக்ஸ் இல்லைங்களா? அதே மாரி சின்டாக்ஸ் ஸ்டடி ஆஃப் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். எஸ்வி, எஸ்விஓ, எஸ்விசி, எஸ்விஏ, எஸ்விஐஓடிஓ இதெல்லாம் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சருக்குள்ள படிப்போம். செமன்டிக்ஸ் ஸ்டடி ஆஃப் லிட்டரல் மீனிங். அர்த்தத்த பத்தி படிக்கிறது. பிராக்மெடிக்ஸ் ஸ்டடி ஆஃப் மீனிங் இன் கான்டெக்ஸ்ட். ஒவ்வொரு கான்டெக்ஸ்ட்லயும் ஒரு 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 மீனிங் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இல்லைங்களா? ஒரே வார்த்தை ஒவ்வொரு இடங்கள்லயும் ஒவ்வொரு மீனிங் கொடுக்கும். ரோஸ் லவ் அப்படின்னா அது ஒரு ஃப்ராக்ரன்ஸ குடுக்கும். ஒரு ஒரு ஹார்ட் சிம்பல குடுக்கும். ரோஸ் அப்படிங்கிறது. அதே டைம்ல ரோஸ் இன் அ மேன் அப்படின்னா அது இட்ஸ் அ நேம் ஆஃப் அ பெர்சன். ஓகேங்களா? ரோஸ் இஸ் அ கலர். இப்படின்னு மாறிக்கிட்டே போகும். ஸோ ஸ்டடி ஆஃப் மீனிங் இன் கான்டெக்ஸ்ட். ஒவ்வொரு இடங்களையும் நம்ம யூஸ் பண்ண அதனுடைய மீனிங் மாறிக்கிட்டே இருக்கும். இது பிராக்மேட்டிக்ஸ். இடம், பொருள், ஏவல் பொறுத்து அர்த்தம் அப்படிங்கிறது மொழிக்கு மாறும். ஸோ இந்த 5யும் நம்ம படிக்க போறோம். ஞாபகம் இருக்கட்டும். இது ஒரு ஒரு உப்புக்கு சப்பு மாறுங்க. சரிங்களா? நீட் ஃபார் ஸ்டடியிங் லிங்குஸ்டிக்ஸ். எதுக்காக லிங்குஸ்டிக்ஸ படிக்கிறோம்? ஒண்ணு லாங்குவேஜ் டீச்சிங்ல அது உதவும். குறிப்பா செகண்ட் லாங்குவேஜ் லேர்னிங். செகண்ட் லாங்குவேஜ் இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிறது செகண்ட் லாங்குவேஜ் லேர்னிங் தான். தமிழ பத்தி நம்ம படிக்கல. ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் ஆன இங்கிலீஷ். ஸோ இதுல 2 கேள்வி நான் கேட்கிறேன். வாட் இஸ் த நேஷனல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா? வாட் இஸ் த நேஷனல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா? கேள்வி 1. 2வது கேள்வி இங்கிலீஷ். த பொசிஷன் ஆஃப் இங்கிலீஷ் இன் இந்தியா. இந்தியாவில் ஆங்கிலம் என்ன பொசிஷன்ல இருக்கு? இந்த 2 கேள்விக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. அது செகண்ட் லாங்குவேஜா? இல்ல அஃபிஷியல் லாங்குவேஜா? ஏன்னா 22 அஃபிஷியல் லாங்குவேஜஸ் நம்மகிட்ட இருக்கு. 22 அஃபிஷியல் லாங்குவேஜ் இருக்கு. அதுல ஒண்ணு தானா இது? என்ன பொசிஷன் அதுக்கு இருக்கு? சொல்லுங்க. அப்புறம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு ஏஐ வந்துடுச்சு இல்லைங்களா? இந்த ஏஐல இந்த லிங்குவிஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க Google போட்டாலும் சரி, YouTubeல போட்டாலும் சரி, அதனுடைய ப்ரொனன்சியேஷன கரெக்ட்டா ஒரு வார்த்தைக்கு என்ன ப்ரொனன்சியேஷன் அந்த டிரான்ஸ்கிரிப்ஷனோட அதுக்கு குடுக்குது இல்லைங்களா? அப்போ கண்டிப்பா லிங்குவிஸ்டிக்ஸ் தெரியாம அத குடுக்க முடியாது. இப்போ ஆபிரகாம் கூலியா? கௌலியா? அப்ப அதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. சோசியாலஜிக்குள்ள ஒரு மொழி அப்படிங்கிறது எப்படி ஒரு அடையாளத்த குடுக்குது? எப்படி ஒரு பவர் டைனமிக்ஸ்ல
ஆங்கிலம் பேசினா அவன் கொஞ்சம் பெரிய ஆளு. தமிழ் பேசினா கொஞ்சம் சிறிய ஆளு. அதுல லிங்குயிஸ்டிக்ஸ் ஒரு கீ ரோல் ப்ளே பண்ணுது. அப்புறம் நியூராலஜி. நீங்க பாலிடெக்னிக் டிஆர்பி அப்படிங்கிற ஒரு பரீட்சைய பார்த்துக்கிட்டீங்கன்னா, அதுல இந்த லாங்குவேஜ் அண்ட் லிங்குயிஸ்டிக்ஸ்ல நியூரோ லிங்குயிஸ்டிக்ஸ் அப்படின்னு ஒரு சாப்டரே இருக்கு. நியூரோ லிங்குயிஸ்டிக்ஸ். நம்மளுடைய பேச்சுக்கும், மூளையுடைய அந்த நரம்பு மண்டலத்திற்கும் தொடர்பு இருக்கு. ஏன்னா, நம்ம பேச்சு பேசிக்கிட்டே இருக்கோம். ஒழுங்கா வருது. சில ஸ்ட்ரோக் வந்தவங்கள பார்த்தீங்கன்னா, பேச்சு குளறும். கையில தானே பிரச்சனை. ஏங்க பேச்சு குளறுதுன்னா, அவங்களுக்கு நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டிருக்குது. இடது மண்டலம், வலது மண்டலம் 2 பக்கத்துலயும் மூளையினுடைய இடது பக்கம், வலது பக்கம் 2லயுமே மண்டலம் இருக்கு. ஏதாவது ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டு, மொழிக்குன்னு ஒரு பார்ட் மூளையில இருக்கு. அது பாதிச்சதுன்னா, நமக்கு பேச்சு வராது. அத பத்தியும் இதுல படிப்போம். சேம் டைம் நெறைய மொழி குறைபாடுகளுடைய நோய் இருக்கு. டிஸ்லெக்ஸியா அதாவது பேசுறதுல பிரச்சனை, எழுதுறதுல பிரச்சனை, லேர்னிங் டிசபிலிட்டீஸ் சைக்காலஜிக்குள்ள படிப்போம். எஜுகேஷன் சைக்காலஜிக்குள்ள லேர்னிங் டிசபிலிட்டீஸ். அத பத்தினதும் இந்த நியூராலஜிக்குள்ள நம்ம படிப்போம். ஓகேங்களா? ஸோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். மோர் தென் எனஃப் நான் குடுத்திருப்பேன்னு நம்புறேன். ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் அப்டின்னா, கண்டிப்பா நமக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. வி வில் டிஸ்கஸ். ஓகே. தேங்க் யூ.